ஃப்ரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ் செங்கோட்டையன் பேசுனதெல்லாம் பச்சை பொய்யி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினத்துல செங்கோட்டையன் மனம் திறக்கிறேன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் கொட்டி வச்சார். அதிமுகவை ஒன்றிணைக்கணும், இதை நான் பேசலனா இனி அதிமுக எழுந்துக்கவே முடியாது, அதிமுக அழிஞ்சு போகும். அதனால நான் என்ன பண்றேன், ஓப்பனா பேசுறேன், என்னுடைய அதிருப்தி எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துறேன், என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எல்லாம் இதுதான். வெளியில இருக்கிற நிறைய பேரு அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இபிஎஸ் அவர்கள் அதுக்கு ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டேங்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு நானு சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி போன்றவங்களாம் நான் போய் பண்றோம், எடப்பாடியை போய் சந்திக்கிறோம். சந்திச்சிட்ட பிறகு அவர்கிட்ட ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் நாங்க வைக்கிறோம். என்ன அப்படின்னா, அதிமுக ஒன்றிணையணும், இந்த கோட்டுக்கு வாங்க அப்படின்னு நாங்க எல்லாரும் அங்க போய் வச்சுதான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன் வேற என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே ஒற்றை கோரிக்கையில தான் இருந்தோம், அதிமுகவை ஒன்றிணைக்கணும். எஸ்.பி. வேலுமணி சம்மதிச்சு வந்தாரு, வேணா எஸ்.பி. வேலுமணி கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. ஆனா அந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த விஷயம் அரசல் புரசலா வெளியே வந்தது, பப்ளிக்கா தெரியல. பட் இது மாதிரி சந்திச்ச மாதிரி தகவல் வருத, இதை குறித்து என்னன்னா பக்கத்துலதான் இருக்கிறாங்க, கேட்டுக்கங்க, அது மாதிரிலாம் யாரும் என்ன சந்திக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா இப்ப செங்கோட்டையன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். உண்மைதாங்க, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, கே.பி. அன்பழகன், நானு, நத்த விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் 6 பேரும் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க, சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. அந்த கோரிக்கையை காது கொடுத்து கேட்கறது கூட அவருக்கு மனசு இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா இது வேலைக்காகாது. அதனால இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இத கருத்தில் கொண்டு அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்ற ஒற்றை புள்ளிக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறார். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம கேள்வி கேட்டா அவர் என்ன பிரஸ் மீட் கொடுக்கிறாருன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, 6 பேர் என்ன சந்திக்கவே இல்லை, அது பச்சை பொய்யி அப்படின்னு செங்கோட்டையனை டார்கெட் பண்ணியிருக்கார், ஃபயர் பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம அதிமுகல இருந்து வெளியே போனாங்க, போயிட்டு அவங்க புது அவதாரம் எடுக்கலன்னா அவங்கள கட்சியில சேர்த்துக்கலாம். ஆனா அவங்கள புது புது அவதாரம் எடுத்திருக்கிறாங்கல்ல, அவங்களை எப்படி நம்ம திருப்பி சேர்த்துக்க முடியும்? குறிப்பா டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் தனியா ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்காரு, சசிகலா அவர்கள் ஒட்டு இல்ல உறவு இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க, புது புது அவதாரம் எடுத்திருக்காங்க, இவங்களெல்லாம் எப்படி நான் திருப்பி சேர்த்துக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப பயம் வந்துருச்சு, அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இந்த அளவுக்கு துணிந்து வேலை செஞ்சிருக்காரு, இவரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுவாரா அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணாங்க, எதிர்பார்த்துருந்தாங்க. அவர் பேச மாட்டாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடும் அதிருப்தியில இருந்தார். சட்டசபைக்கு வரும்போது கூட அதிமுக எம்எல்ஏக்கள் வருகிற என்ட்ரன்ஸ்ல வராம இவர் தனியா ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்தாரு, தனியா என்ட்ரன்ஸ்ல போனாரு. சோ அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபத்துலதான் இருக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ திடீர்னு என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்றலாம் பேசினாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாரு. அதாவது அதிமுக ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பிளவுகள் வந்தது, சசிகலா தனியா போயிட்டாங்க, டிடிவி தினகரன் தனியா போயிட்டாங்க, அதே போல ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு, இன்னும் பல பேர் கே.சி. பழனிசாமி, புகழேந்தி போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏற்கனவே அதிமுக பல பிரிவுகள்ல இருக்கு. இப்போ செங்கோட்டையனும் அதிமுகவை பிளவுபடுத்துறாரு. அதுவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த வேலையை செஞ்சா கட்சிக்கு பலவீனம், அதனால இந்த நடவடிக்கையில அவர் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் இந்த பிரஸ் மீட் பேசி முடிச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு குழு என்ன பண்ணிருக்காங்க, செங்கோட்டையனை போய் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அண்ணே வேண்டானே, இப்பதான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்கனைஸ், அதாவது ஒருங்கிணைத்து நம்ம போறோம். ஆனா இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பிளவு வேண்டாம், தேர்தல் நெருங்குது, இது எடப்பாடி பழனிசாமி கையை கீழே இறக்குற மாதிரி இருக்கும், அவர் கை எப்பவுமே ஓங்கி இருக்கணும், வாங்கண்ணே நீங்க பழசெல்லாம் மறந்துக்காதே, உங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கு கட்சியில எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுக்குறோம், அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட உட்கார்ந்து பேசுவோம், இது மாதிரி பொதுவெளியில இது மாதிரி பேசி ஒரு பிளவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆசுவாசப்படுத்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் செவி கொடுத்து கேட்கல. அவருக்கு ஒற்றை கோரிக்கை தான்,
அதிமுக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதிமுக ஒன்று இணையிலனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம இருக்கவே முடியாது. இன்னைக்கு என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க பேசிருக்கீங்க, நாளை பின்ன பேசுறதுக்கு நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா சதறி போயிரும் அதிமுக அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பு போய் தான் செங்கோட்டையன் அவர்கள் சமாதானத்துக்கு வரல. இதுக்கப்புறமும் செங்கோட்டையன் நம்ம சாஃப்டா டீல் ஹேண்டில் பண்ண வேண்டாம், சோ எதிர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பச்சை பொய், செங்கோட்டையன் சொல்றதெல்லாம் பச்சை பொய், கூடவே இருக்கிறாங்க கேளுங்க, இவங்க பேசுறது பச்சை பொய் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், CV சண்முகம், நத்த விஸ்வநாதன், இந்த 5 பேரும் இதை குறித்து வாயை திறக்காம இருக்கிறாங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி கூட இந்த 5 கொண்ட குழு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் சொல்லுது பச்சை பொய் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது இந்த 5 பேரும் பிரஸ்ஸுகளை சந்தித்து இருக்கணும்ல, செய்தியாளர்களை சந்தித்து இருக்கணும்ல, சந்திச்சு ஆமாங்க செங்கோட்டையன் சொல்றது பொய் தான், எடப்பாடி பழனிசாமி தான் மெய்யி, எடப்பாடி பழனிசாமி நாங்க பேசல அப்படின்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லவே இல்லை? அப்போ இவங்க போய் பேசுனது எல்லாமே 100% உண்மை. இப்போ செங்கோட்டையன் எழுந்து நின்ட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்போ இந்த 5 பேரும் வாயை திறந்தாதான் எது உண்மை, எடப்பாடி பழனிசாமி சொல்றது பச்சை பொய்யா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது பச்சை பொய்யா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி மேல தப்பு இருக்கு, அவரு அதிமுக ஒன்றிணையத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த அதிமுக ஒன்றிணையத்துக்கு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி காணாம போயிருவார். ஏற்கனவே ஜெயலலிதாவால விலக்கி வைக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு புது குண்டை போட்டிருக்கிறாரு செங்கோட்டையன். இப்போ சசிகலா, டிடிவி தினகரன், OPS இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி காணாம போயிருவாரு. திரும்பவும் இந்த கட்சி எல்லாமே ஆட்சி அதிகாரத்துக்கு போ. எடப்பாடி பழனிசாமி நம்புறது என்ன? அதாவது இப்போ இங்க செங்கோட்டையன் என்ன சொல்றாங்க, அவங்க OPS எல்லாம் எந்த நிபந்தனையும் இல்ல, அதிமுக ஒன்றிணையத்துக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு தரேன், பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு இவங்க சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, இப்படிதாங்க ஆரம்பத்துல சொல்லுவாங்க, அப்புறம் உள்ள வந்துட்ட பிறகு அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாரு, அது தாங்க முடியாது, என்னை தூக்கி அடிச்சிருவாங்க, காணாம போயிருவேன், நான் இங்க இருப்பேனே தெரியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம். ஏன்னா பதவி போயிரும், அதுக்கப்புறம் அவரு கட்சியில இருப்பார், அவர் செய்த துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சமா, அவருக்கு எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுத்து அடிப்பாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சசிகலாவுடைய ஆட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, துரோகம் பண்ணிருக்காங்க. ஒரு நம்பிக்கையா உங்க கையில கொடுத்துட்டு போனோம், ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை துரோகி அப்படின்ற ஒரு பட்டம் கூட அரசியல் வட்டாரத்துல சொல்லப்படுது. ஏன்னா தேமுதிகவுக்கும் ஒரு நம்பிக்கை துரோகம், கூட இருந்தவங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பயம் வந்துருச்சு, நம்ம இவங்களை எல்லாரையும் உள்ள சேர்த்தா நம்ம இங்க இருக்க மாட்டோம், அதனாலேயே இந்த இணைப்பு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன பண்றாரு, அவாய்ட் பண்ணிட்டே வர்றாரு. அது எப்பேற்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர்களோ சீனியர்களோ 2ஆம் கட்ட தலைவர்களோ பேசினாலும் அதை வன்மையாக என்ன பண்றாரு, தள்ளி வச்சுட்டு கண்டிக்கிறார். வேண்டாம், இதை பத்தி பேசவே பேசாதீங்க அப்படின்றாரு. இப்ப கூட செங்கோட்டையன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சுயநலத்துக்காகலாம் இல்ல, அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு கோணத்துலதான் செங்கோட்டையன் என்ன பண்றாரு, இந்த இணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் கருப்பண்ணனை ஈரோடுல எடப்பாடி பழனிசாமி தலை தூக்க வைக்கிறார் செங்கோட்டையனை டாமினேட் பண்றதுக்கு. அதுக்காகவே இப்போ பொறுப்புலயும் சரி கட்சியிலயும் சரி செங்கோட்டையனை முழுசா அவாய்ட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ தேர்தலையும் நமக்கு சீட்டு கொடுக்கலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இப்பவே நம்ம என்ன பண்ண, நம்முடைய பவரை காட்டின ஈரோடுல நான் தான் கிங்கு, என்னை மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்றத இப்பவே நான் என்ன பண்றேன், ப்ரூவ் பண்றேன். இப்படி ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்கா என் கிட்டதான் வரணும், என்ன சேர்த்துக்கணும் ஆட்டத்துல அப்படின்னு தான் செங்கோட்டையன் இப்படியா ஒரு வீகோ வகுத்து என்ன பண்றாங்க, இத வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா, எல்லா கட்சி தலைவர்களும் செங்கோட்டையன் கருத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமா செங்கோட்டையன் சொல்றது நடக்கணும், அதிமுக ஒன்றிணையணும், பாஜகவை உள்ள விடக்கூடாது அப்படின்னு தான் எதிர்கட்சியில் இருக்கிற, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் என்ன பண்றாங்க, அதுதான் வலியுறுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் செங்கோட்டையன் இன்னும் ஓப்பனா நிறைய சொல்லணும் அப்படி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கருத்துக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்.
செங்கோட்டையன் சொல்றது பச்சை பொய். இங்க இருந்து வெளியே போனவங்க புது புது அவதாரம் எடுத்திருக்காங்க, திரும்ப அவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் என்னதான் முட்டி மோதினாலும் இந்த இணைப்பு நடக்குமா நடக்காதா? 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறாரு. 10வது நாள் கெடு முடிஞ்சவனே 11வது நாள் இவர் ஈரோடுல நடக்கிற எந்த மீட்டிங், அதாவது சுற்றுப்பயணத்துக்கு கலந்து கொள்ள மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்ணுவாரு. அது மாத்திரம் இல்லாம பிரிந்து கிடக்கிறவங்க எல்லாரையும் இவரு ஒருங்கிணைப்பாரு, அப்படி இப்படின்னா சொல்றாரு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கருத்துக்கு செங்கோட்டையன் சொல்றதெல்லாம் பச்சை பொய், 6 பேர் என்ன சந்திக்கவே இல்லை, அதே போல பிரிந்து சென்றவர்கள புது புது அவதாரங்கள் எடுத்திருக்கிறாங்க, அதனால இந்த இணைப்பு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.